Hey guys, welcome back to our channel. It's me MC. So today நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது அனலாக் 5.1 டிஜிட் ஆம்ப்ளிஃபையர் தான். இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம FT003 ஓட டீகோடர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் டால்பி டிஜிட்டல் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகும். ஸோ உள்ளே நான் என்னென்ன போர்ட்ஸு என்னென்ன ஸ்பெக் வைஸ்ன்னு எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஃபர்ஸ்ட் இந்த ஆம்ப்ளிஃபையரோட ஸ்பெக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்டில் ஆக்ஸு வந்துடும். அதுக்கப்புறம் கோஆக்சல், ஆப்டிக்கல், ஏஆர்சி இந்த 4 ஃபார்மேட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். அப்புறம் ப்ளூடூத்தும் இருக்குது, யூஎஸ்பியும் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டபுளாக. ஸோ நீங்கள் டிவிலேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணாலும் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆர்சி, ஆப்டிக்கல், கோஆக்சலில் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா பியூராக 5.1 வேணும்னா நம்ம ஆப்டிக்கல், கோஆக்சல், ஏஆர்சியில் தான் நம்ம மூவ் ஆகணும். ஏன்னா அதில் தான் நல்லா உங்களுக்கு 5.1 நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். ப்ளூடூத்தில் அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ இந்த பேனலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் கஸ்டமைஸ் டிசைன் தான், நம்மளே ரெடி பண்ணுறது தான். எல்லாமே நம்ம வெளியிலேருந்துலாம் எடுக்கலை, நம்மளே ரெடி பண்ணுறது தான். டிசைன் ஓன், எல்லாமே நம்மளோட ஓன் டிசைன் தான். பேனல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணுறது தான் இதெல்லாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஆன் ஆஃப் சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்தோன்னா லோக்கல் வைஸில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இம்போர்ட்டட் வைஸில் பண்ணலாம் அப்படின்ற மாரி பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பண்ணியிருந்தோம், மிஷின் கட்டிங்கில் வர மாட்டேங்கிறதுனால ஸோ இதில் போட்டுட்ருக்கோம். ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோன்னா நிறைய அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ உள்ளே வந்து நான் என்னென்ன போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வைஸ் ஓவரால் வியூ இப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆடியோ போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆடியோ போர்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருக்கேன், சக்தியோடது. பார்த்தீங்கன்னா இப்போ சேனலுக்கு உங்களுக்கு 100 to 150 வாட் பவர் வரும். இதில் வந்து ஈச் சேனலுக்கு ப்ரோலாஜிக் போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சப்பு ப்ரீக்கும் பேஸ் ட்ரிபிளுக்கு மட்டும் தான் நம்ம இதிலேருந்து எடுத்திருக்கோம். மற்றபடி வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. சரௌண்டுக்கலாம் அது டம்மியாக தான் விட்டுருக்கோம். சப்ரிக்கும் வெறும் இதுக்கு மட்டும் ஒரே போர்டாக இருக்கட்டும், ஏன்னா அம்மிங் நாய்ஸ் வரும்ன்றதுக்காக ஒரே போர்டாக லென்த்தாக பண்ணியிருக்கோம், சின்ன போடாமல். அதனால் சக்தியோடதும் இதுவும் சக்தி தான் அவங்கள்டே போட்டிருக்கோம். பேஸ் ட்ரிபிள் மட்டும் அப்புறம் சப் அவுட்டு எடுத்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் ஸ்னாப்ஸ்க்குலாம் வந்து பொட்டன்ஷியல் மீட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பிசிபி போட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாஸ்டர் கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் ஏன் போட்டிருக்கேன்னா, லைஃப் லாங் வரும் ரொம்ப. அதேமாரி டர்ட் எல்லாம் போய் உக்காந்துன்னா, இந்த இதெல்லாம் டர்ட் உக்காந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த அம்மிங் நாய்ஸு கரன்ற சவுண்ட்லாம் இதில் வரும். பட் இதில் வராது. இது வந்து எஸ்எம்டிக்கு மாதிரியே ரெடி பண்ணுது. ஸோ அதனால் ரொம்ப காம்பேக்டாக பண்ணுது. அதனால் இதில் வந்து வராது அவ்வளோ சீக்கிரத்துக்கு. இதில் தான் நீங்கள் ஆயிலு அது இதுன்னு ஃப்ளட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படி இருக்காது, செம்ம ஸ்மூத்தாக செம்மையாக இருக்கும் இது வந்து. அதனால் இது போட்டிருக்கோம். இதுலேயே நாங்கள் பார்த்துன்னு தான் இருக்கோம். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். மேபி நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்லாம் இந்தமாரி கண்ட்ரோல்ஸ் தான் போடலான் இருக்கோம் ஐடியா. சரி, அடுத்து வந்து பார்த்தோன்னா PSU 10,000 மைக்ரோஃபரட் 63 வோல்ட்டு 2 யூஸ் பண்ணியிருக்கேன் கேனு. அப்புறம் டயட்ஸ் 4 டயட்ஸ் போட்டிருக்கேன். எதுக்குன்னா நம்ம இந்த இதுக்கு வந்து இவ்வளோ தான் ஆம்பியர் இருக்கக்காக. ஸோ அதனால் காமனான டயட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டலும் சரி பிரிட்ஜும் சரி யூஸ் பண்ணல. ஸோ நார்மல் இந்த டயடே யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மல் டயடே டிப் டைப்பே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா 12 எடுத்து 012 கன்வெர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். டீகோடருக்கும் மட்டும் போடுறதுக்காக, டீகோடருக்கு மட்டும் ஸ்பெஷலிஸ்ட்டாக போடுறதுக்காக அதுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 28028 5 amps போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 12012 1 amps போட்டிருக்கேன். 012 1 amps போட்டிருக்கேன். தனியாக இன்னொரு பக் போர்டு எடுத்திருப்பேன். அது வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு யூஎஸ்பிக்கு மட்டும் வர மாதிரியே மட்டும் போட்டிருக்கேன். இங்கே ஒரு இதுமாரி சின்ன PSU. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 5 சேனல் தான், 5.1 தான். அதுக்கப்புறம் டீகோடர் வந்து பார்த்தோன்னா FT003 வெர்ஷன் 4 யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா, டால்பி டிஜிட்டல், DTS, அப்புறம் ப்ரோலாஜிக் வெர்ஷன் 2 சப்போர்ட் பண்ணுது இதில் வந்து. ஸோ இந்த வெர்ஷன் ஃபார்மேட்லாம் சப்போர்ட் பண்ணும் இதில்.
அதுக்கப்புறம் சப்வூஃபருக்கு மட்டும் தனியாக ட்ரான்ஸ்டர் மாஸ்ஃபெட் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், 4 இது போட்டு. அதுக்கப்புறம் கெய்னர் போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வசந்தோட கெய்னர் போர்டு இது. ஸோ ஓவரால் வியூ நம்ம இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பனானா சாக்கெட் தான், எல்லாமே நார்மல் சாக்கெட் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியோ ட்ராக்கு ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து ப்ளூ இண்டிகேஷன் வரும், வித்து வியூ மீட்டரோட உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த பக்கம் வந்து பிடிஓடது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா நம்ம இங்கே வந்து ஒரு சோர்ஸும் செலக்ட் பண்ண நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ண மாறுவாங்க பாருங்கள், ஒரு இதுவாக மாறும் உங்களுக்கு. இப்போ வந்து கோஆக்சலில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி கோஆக்சல் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளூரேலேருந்து எடுத்து சோனி ப்ளூரேலேருந்து ஒரு ஆடியோ ட்ராக் ப்ளே பண்ணுறேன். எல்லாமே கம்மி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வைஸ் ஒன்று ப்ராப்பராக வச்சு கட்டுறேன். ஸோ மாஸ்டர் வந்து ஒரு லிமிட் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டு மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன். பேஸ் ட்ரிபிள் வச்சுருக்கேன். இப்போது ஃப்ரண்ட்டை கம்மி பண்ணுறேன், சரௌண்ட் மட்டும் வச்சு காட்டுறேன். ரொம்ப மைல்டு விட்டால் தான் கேட்கும் சரௌண்டு, வெறும் மியூசிக் அதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். பேக் வாக்கல் மட்டும் லைட்டாக கேட்கும். இப்போ சரௌண்டு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன். இப்போ சென்டர் மட்டும் தனியாக வைக்கிறேன். இப்போ சென்டரை கம்மி பண்ணியிருக்கேன், சப்வூஃபர் மட்டும். இப்போ பாதி லெவலுக்கு மாஸ்டர் வச்சுட்டு எல்லாமே அசைன் பண்ணலாம் ப்ராப்பராக. ஃபர்ஸ்ட் ரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் சென்டர், அப்புறம் சப்வூஃபர். இப்போ இது ஃபுல்லாக ப்ராப்பராக செட் பண்ணிட்டு நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு மாஸ்டர் மட்டும் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கோஆக்சலில் ரன் ஆகிட்டு இருக்கு. யூ மீன் 5.1ஓடது. இப்போ ஒரு ஆடியோ ட்ராக்கு சும்மா யூடியூப்லேருந்து மட்டும் போட்டு காட்டுறேன், அதுவும் பாருங்கள். சேம் அதே தான். இங்கே நம்ம மாற்றிட்டாலே ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணாலே பிடிக்கு மாறிடும். இப்போ ப்ளூடூத்லேருந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ப்ளூடூத்லேருந்து ஒரு ஆடியோ ட்ராக் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுலேயும் ஃப்ரண்ட்டு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அசைன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் மட்டும் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் சரௌண்டு. இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் சரௌண்டையும். இப்போ சென்டர் மட்டும். அழகா சிரிச்சா புயல் மழடா. ஓகே, நெக்ஸ்ட் சப்வூஃபர்.
இப்போ அப்படியே ஃப்ரண்ட் ஏற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ரியர். ஸோ உங்களுக்கும் இதேமாரி 5.1 7.1 டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் லைக் அந்தமாரி ஆம்பிளிஃபையர்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்பா நம்பர் இருக்கும். ஸோ காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை டெலிவரி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. ஸோ ப்ரோ உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் யுவராஜ். நான் வேலைச்சேரிலேருந்து வரேன். யூடியூப்பை பார்த்து தான் வந்தேன். ஆம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்க வந்தேன். இதுமாதிரி போட்டு காமிச்சிங்க, எல்லாம் பக்காவாக இருக்குது, நல்லா திருப்தியாக இருக்குது. வீட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு ரிசல்ட்லாம்? பக்காவாக இருந்தது. நல்லா இருந்துச்சுங்களா? நல்லா இருந்தது. சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, தேங்க்யூ.